வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை பதவி இல்லாட்டியும் அவர் பிரிஸ்கா அவர் வேலையை பார்த்துட்டுருக்கார். தொண்டர் அவர் தான் சொல்லியிருந்தார்ல, இங்கே தான் இருப்பேன், 2 திராவிடத்தை ஒழிப்பேன். இவங்க ஏதோ போய் எங்கேயோ இந்த சில சில்லறைகள் பதவிக்கு ஆசைப்பட்டு ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு எடப்பாடி நம்ப தகுந்தவர் இல்லை. திருப்பி அதே தான். எப்போ வேணாலும் 40-50 சீட்டு ஒன்றுமே டிசைடிங் இல்லாத விஜய்க்கு தரேன்பார். ஆனால் பாஜக தரத்துக்கு இது பண்ணுவார். இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கு பாஜக. உண்மையாலே 50 டிக்கெட் மேலேயே தரணும். ஏன்னா எல்லோரும் பகிர்ந்து கொடுக்கணும்ல. என்ன செய்வாங்கன்னு தெரில. அவர் இந்த திருமாவளவன் இந்த மாதிரியெல்லாம் கம்யூனிஸ்ட்டு ஏன்னா இப்போ சொல்கிறாரு, அன்றைக்கி கிடச்சா அதுக்கு தான் போவாருன்ற மாதிரியும் வருது. இது என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் எப்படி கொண்டு போய் 12% இண்டிவிஜுவலாக 12% நிறுத்தினார். இப்போ எங்கே இருக்குன்னு பாஜக அப்படி இப்போவும் யங்ஸ்டர்ஸ்கிட்ட அவருக்கு இது இருக்குது. இப்போ விஜய் சொல்கிற மாதிரிலாம் எந்த நடிகருமே விஜய் உட்பட எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆரால் தான் டிஎம்கே. அதுக்கப்புறம் கருணாநிதி கையில் கொடுத்து அது ஒரு அபத்தமான செயல் எம்ஜிஆருக்கு வந்து அது சாபக்கேடு தமிழக மக்களுக்கு. அது 2வது. அது முடிஞ்சு போன கதை, எல்லாம் போயாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஆனால் அவருக்கு அந்த செல்வாக்கு எல்லாம் படுத்துட்டு ஜெயிச்சார் அங்கே, அதெல்லாம் வேறு விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு காங்கிரஸும் உணவு பற்றாக்குறை என்னமோலாம் பேசினா, அதான் இன்னும் எந்திரிக்க முடியல காங்கிரஸ். சரி, இப்போ அப்போ இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர் தான் பண்ணது. இப்போ நயினார் அந்த ஏடிஎம்கேயோட அப்படியே பி டீம் மாதிரியே இருக்கார். ஏன்னா அங்கேருந்து நபர் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கும்போது இப்போ ரிப்போர்ட் போகும்போது அவர் மாதிரி அடித்து ஆடுறதில்ல. ஏன்னா இவர் ஏஜ் ஆகுது, யங்ஸ்டர்ஸ் இருப்பு இல்லை. அப்படி போய் இது மாதிரி இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்ற தெரியல, வான் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ விவசாயிகளுக்கு இந்த கொங்கு பெல்ட்டில் விவசாயிகளுக்கு ரோடு போட்டால் பாதிக்கும் போது மேப் எடுத்துகிட்டு அவருக்கு நிதின் கட்கரிகிட்டே போயிட்டார் அண்ணாமலை. இந்த மாதிரி விவசாயிகள் பாதிக்கும், நீங்கள் பார்த்து இது பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க, செஞ்சு தரேன்றாங்க. இதெல்லாம் க்ரெடிட்டு நம்மளுக்கு. பதவி இல்லாட்டி செய்ய முடியும், நேராக போய் பார்க்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நயினார் கேட்டால் எனக்கு ஃபோன் வரலைங்கிற. அவர் தான் பழைய பகையில் பழசு அவருக்கு பன்னீர் ஜெயலலிதா படம் இருக்கும்போது இருந்ததுக்கு ஏதோ நீக்கி ஏதோ பண்ணதான் இப்போ இவருக்கு வஞ்சன்ஸ் வைக்கிறார். ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ ஃபோன் எடுக்க அவர் ஃபோனை காமிக்கிறார் பன்னீர். இப்போ இந்த பன்னீர் முக்கோணத்தோட ஓட்டு வேணும். ஏன்னா ஏடிஎம்கே ஒன்றும் செல்வாக்கு இல்லை. அப்போ தினகரன் இருந்தாலுமே இப்போ ஆர்கனைஸ் செக்ரட்டரி வர போகிற நாளைக்கு, அதுக்கப்புறம் மோடி வரும்போது அண்ணாமலை மூலிமா ஓபிஎஸ் இப்போ ஸ்டாலின்கிட்ட போனார் இல்லையா, அங்கே சேர்றதுக்கு இல்லை, ஓட்டப்பைக்கு திருப்பி உள்ளே கொண்டுற மாதிரி மோடிட்ட காதில் போயிடும். அப்போ இவன் டெல்லி தெரிஞ்சதுனால இப்போது பதைக்கிறான் நான் எடப்பாடி. அப்போ எடப்பாடிக்கு எல்லாம் சேர்ந்தால் தான் வாழ்வு. அப்போ பன்னீர் வேண்டான்னா, அப்போ முக்கோணத்தில் ஓட்டு மட்டும் வேணும். அப்போ முக்கோணத்து அவரும் ஒரு இது தானே. அப்புறம் திருப்பி திமுக வரும். லாஜிக்கே இல்லை. இப்படி சொல்லி தான் அன்றைக்கி தினகரன் சேக்கம் இன்றைக்கி கட்சி ஆட்சிக்கு வரல. இப்போது அனுபவிக்கிற மக்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அண்ணாமலைக்கு அந்த பவர் இருக்குது, அது பண்ணுறாரு. எதிர்கட்சி அது வெறும் தொண்டன் மாதிரி இருந்தாலும் அவரால் செயல்படுத்த முடியுது. இதனால் அதிர்ச்சியில் ஆகிட்டாங்க நயினார் உட்பட. அவர் வேலையை செஞ்சிட்ருக்காரு. இப்போ டிஎம்கே ஃபைல் கொடுத்தது முதல்ல அண்ணாமலை கொடுத்ததும் ஒரு வேலை வருஷ கடைசியிலேருந்து இவன் காபந்த மந்திரி சபை ஆயிரும்ல, திட்டங்கிட்ட ஒன்றும் போட முடியாதுல்ல. அப்போது ஒரு வேளை எந்திரிக்கலாம் ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போது எடப்பாடி ஒரு வேளை இந்த மாதிரி பாஜகலாம் கொடி பறக்க ஆரம்பிச்சனையும் அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ட் கூடாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், கிளவராக கண்டுபிடிச்சி ஓரணியில் தமிழ்நாடுங்கிறான் திமுக. அப்போ ஸ்டாலின் பேர் போட்டது கோர்ட்டில் சொல்லி அது ஏதோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க, ஹைகோர்ட் கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் இந்த ஓடிபி வாங்கினா பார்த்தீங்களா, ஓடிபி வாங்கும்போது என்னென்னா, நாளைக்கு ஃபோன் நம்பரில் வாங்கும்போது ஒரு வேளை கட்டுப்பாடத்தை எடுத்துகிட்டு போக முடியல, டிஜிட்டல் மூலிமா பே பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு ஆப் வச்சுட்டாங்க கோர்ட்டில். அதெல்லாம் ஓடிபி வாங்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஓடிபி வாங்குவேன், காசும் போடுவேன், நாளைக்கு மகளிர்கிட்டையும் தொந்தரவு பண்ணுவேன் அந்த ஃபோன் நம்பர் வச்சுட்டு. அதனால் அதுக்கு ஆப் வச்சு, ஏன்னா அந்த வழியாக பணம் அனுப்பலாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எதை பண்ண அப்புறம் உடஞ்ச பாமக தேமுதிக பாதி இருக்கிறது, பாதி பாமக என்ன தான் கமலஹாசன் சேர்த்தாச்சு. இப்படிலாம் பண்ண முடியுமாண்ணா?
மக்கள் தெரிஞ்சு போச்சு. 4.5 வருஷத்தில் இப்போ ஓர அணி ஸ்டாலின் அது இதுங்கிறேன். எங்கடா இந்த இத்தனை நாள் 4.5 வருஷமா நான் கேட்குறேன். அதுதான் கோர்ட்டுக்கு போய் அது கடைசியில் பார்த்தா இவங்களே சுப்ரீம் கோர்ட் போய் கடைசியில் ஏடிஎம்கே முன்னாள் மந்திரி 10 லட்ச ரூபா வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அவங்க ஆல்ரெடி 2015 கொடுத்தது தான். அது இனி அதை எப்படி கோட் பண்ணுவாங்களோ பண்ணாமல் விடுவாங்களோ தெரியாது. அடுத்த வெளிச்சம் மொத்தத்தில் அண்ணாமலை தலைமையில் கூட்டணி அதுதான் பெஸ்ட்டு. அது 30-40 தொகுதி வந்தாலும் ஓகேன்றது தான் கடத்தில். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு உதாரணம் பார்லிமெண்ட்டில் 72 சீட் செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு அந்த 18%. இப்போ உங்களுக்கு 25-26% 27 இருந்தாலும் போதுன்றாங்க 4-5 அணி இருக்கும்போது. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு பலப்படுத்தி, ஏன்னா இது ப்ரூவ்டு 18%. அப்படிங்கும்போது அதில் சேர்ந்தாச்சுன்னா இங்கே வரதை வச்சு நாளைக்கு டிசைடிங் ஃபேக்டர் ஆகலாம்ல. பார்க்கலாம் என்ன நடக்குது.